ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபேமஸ் ஒரு புனித தலத்தில் நம்ம இருக்கோம். ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருக்கோம். அந்த இடத்துக்கு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த இடம் வேறு எதுவும் இல்லை, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவு பகுதி, இந்தியாவில் இருக்கிற ஒரு தீவு பகுதி. தமிழ்நாட்டையும் ராமேஸ்வரையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பன் பாலம், இந்த ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதில் வந்து ட்ரெயின் சேவையை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 3 வருஷமாக அதோட ப்ராசஸ், புது பிரிட்ஜ் கட்டுற ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சு இன்றைக்கி வந்து அதை இனாக்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரெயின் வந்து அந்த பாம்பன் பாலம் வழியாக போகுது. ஸோ அதுக்கோசரம் தான், அந்த செரிமனிக்கோசரம் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. கிளம்பிட்டு அந்த பாம்பன் பாலம் வழியாக நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். புது பிரிட்ஜு, அந்த புது பாலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். நம்மளும் வரலாறுல இடம் பெற போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த புது பாம்பன் ரயில்வே பாலத்தை நாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பாலத்தை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் வந்து திறந்து வைக்கிறாரு. இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு வந்து திறந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டோம். காலையில் நைட்டே சேலத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து மதுரை வந்து அங்கேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் மூலயமா நாங்கள் ராமேஸ்வரம் வந்தாச்சு. ஸோ ராமேஸ்வரம் வந்துட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இனாக்ரேஷன். இங்கேருந்து தான் ஒரு பாலத்தை ஓப்பன் பண்ணுவார். பட் இப்போ வந்து சும்மா சின்ன வீடியோஸ் எடுக்கிறது பர்மிஷன் கொடுத்தாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து நம்மளெல்லாம் கிளம்ப சொல்லி பாலத்தை திறக்க மோடிஜி வந்துட்டுருக்காரு. பாருங்கள், இலங்கையிலேருந்து மோடிஜி வந்துட்டுருக்காரு. கரெக்டாக அவர் வந்து திறந்து வைக்கிறதுக்கு ஏதுவாக இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு ட்ரெயின் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பயங்கர ஃபுல் டெக்கரேஷன்ஸோட புது ட்ரெயினுங்க. இன்ஜின் முதல் கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக, இன்ஜினு கோச்சு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. சும்மா பயங்கரமாக செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அப்படியே ஃபர்தராக பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நேராக உள்ளே நடந்து போயிட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாக என்டையர் கோச்சுமே பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ட்ரெயினே புதுசுங்க, இன்ஜின் மட்டும் புதுசு அப்படின்னு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கோச்சு ஃபுல்லாகவுமே எல்லாமே புதுசு. கோச்செலாம் உள்ள பலன்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரெயினை இந்த மாதிரிலாம் பார்க்குறதே ரொம்ப அதிசயங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நாளில் 2வது நாளே நம்ம ஆளுங்கெல்லாம் பயங்கரமாக மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக, நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் பக்கா நீட்டாக இருந்துச்சு. ட்ரெயின் அவ்வளோதாங்க, இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வெளியில் கிளம்பிடுச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பாம்பன் பிரிட்ஜு. வாங்க அந்த நியூ பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே ஃபர்தராக உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, நாங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேசஞ்சர் ட்ரெயின், இந்த புது பாலம் கட்டின பிறகு இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க, பட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நாங்கள் புது பாலத்தில் என்ட்ரி ஆகிட்டோம். புது பாம்பன் பாலத்தில் என்ட்ரி ஆகிட்டோம். செம்ம மூமெண்ட்டுங்க. பாருங்கள், பழைய பிரிட்ஜு. ஸோ பழைய பிரிட்ஜு பாருங்கள், புது பாலத்தில் இப்போ நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கீங்க. செம்மையாக இருக்குங்க, செம்மையான மூமெண்ட்டுங்க. பாருங்கள், புது பாலம், நடுவில் பழைய பாலம், மேலே பஸ்ஸு பாலம். ஸோ 3மே கவர் ஆகுது. செம்மையாக இருக்குங்க. நாங்கள் தான் வரலாற்றில் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் வரலாறுல இன்றைக்கி இடம் பிடிச்சிட்டோங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. முன்னே அந்த பாலத்தில் வந்து ட்ரெயின் மெதுவாக போகும், 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இப்போ பயங்கர வேகமாக போகுது. ஸோ அதனால் வெளியில் மொபைல்லாம் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த பாலத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத அப்படியே லைனாக பார்க்கலாம். எதுக்கு இந்த பாலம், புது பாலத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ராமேஸ்வரம் வந்து ஒரு முக்கியமான சிட்டி அப்படின்றதுனால அப்போவே 1914 இங்கே வந்து பாலம் கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே வந்து பாலம் கட்டியிருக்காங்க. அதுதான் ஓல்டு பாம்பன் பிரிட்ஜு. அதுக்கு பக்கத்திலே கட்டியிருக்கிற இந்த புது பாலத்தோட டோட்டல் லென்த் வந்து 2 கிலோமீட்டர் வருதுங்க. 2.07 கிலோமீட்டர்ஸ் வருது.
இந்த புது பாலம் கட்டதுனால இதில் ட்ரெயின் வந்து 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். இதுவே பழசு வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மெதுவாக போகும். ஸோ இதனால் அந்த பாசிங் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் இந்த பிரிட்ஜ், இந்த என்டையர் பிரிட்ஜே நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்மளோட பயண நேரம் வந்து பயங்கரமாக மிச்சமாகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெர்டிக்கல் சி பிரிட்ஜ். இது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இங்கே தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதோட ஹைட் வந்து 22 மீட்டருங்க, எபோவ் சீ லெவல். அந்த சீ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 22 மீட்டர் ஹைட் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து பெரிய ஷிப்ஸ் கூட இதில் வந்து கடக்க முடியுமா. அது இல்லாமல் இது வெர்டிக்கல் லிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டைப்னால ஈஸியாக வந்து கடக்கிறதுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். இதே பழசு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகுமா. பட் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து வெர்டிகல் லிஃப்ட் மாதிரி மேலே ஏறிடும். ஸோ ஈஸியாக வந்து ஷிப் வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணிடும். ஸோ இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயண நேரம் வந்து சீக்கிரமாக மிச்சமாகும். இந்த டைமில் ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெயினை நம்ம பாம்பனுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் முன்னாடி இருந்துச்சு. இனிமேட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராதுங்க. அந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ கட்டியிருக்காங்க. நான் அப்படியே திரும்பவும் மண்டபத்தில் ட்ரெயினில் இறங்கிட்டு அப்படியே ஃபர்தராக இன்னொரு ட்ரெயின் திரும்பவும் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்படியே சரி இன்னொரு வாட்டி பாம்பன் பாலத்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி இந்த ட்ரெயின்கோசரம் வெயிட் பண்ணி திரும்பவும் இந்த ட்ரெயினில் நான் ஏறி கிராஸ் பண்ணேன். ஏன்னா உண்மையாலுமே கிராஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவிலே இந்தியாவிலே லாங்கஸ்ட்டு சி பிரிட்ஜுங்க இது. கடல் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து இந்தியாவிலே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பம்சமாக இருக்கிற ஒரு பிரிட்ஜ் இது. இவ்வளோ நாளாக நாம் அந்த பக்கத்தில் இருக்கிற பழைய பிரிட்ஜில் தான் போயிட்டுருந்தோம். அந்த பிரிட்ஜில் போகிறப்ப நம்ம ரொம்ப மெதுவாக போயிட்டு இருந்திருப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போயிட்டு வந்திருப்போம். பட் இப்போ வந்து ஆக்சுவலாக ட்ரெயின் மெதுவாக போயிட்டுருக்கு. பட் யூஸ்வலாக வந்து 75 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் நம்ம போகலாமா. அந்த அளவுக்கு வந்து இப்போ புது பாலத்தில் நல்லா அப்கிரேடட் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்தை ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த காற்று இந்த மாதிரி இந்த புயல் இதனால் துரு பிடிக்காத மாதிரி அந்த அளவுக்கு பயங்கர ஒரு டெக்னாலஜியோடு தான் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பாலம் வந்ததுனால உண்மையாலுமே பயங்கர ஒரு யாரெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு வரீங்களோ அவங்களுக்கு பயங்கர ஒரு ரிலீஃபாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாகவே வந்து மண்டபத்தோடு உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடும். அங்கேருந்து நீங்கள் திரும்பவும் பஸ்ஸு பிடிச்சி போகணும், இல்லைனா கேபு பிடிச்சி போகணும். அந்த மாதிரி பயங்கர ஒரு ரிஸ்கியாக இருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக புது பாலத்தில் ஈஸியாக நம்ம வந்து ராமேஸ்வரம் போய் நம்ம கனெக்ட் ஆகிடலாம். பட் நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க. என்னென்னா ஒரு 5 வருஷமாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக ட்ரெயின் சேவை வந்து நிப்பாட்டினாங்க. இனிமேல் அந்த பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இனிமேட்டு ரெகுலராக இங்கேருந்து ட்ரெயின் டேரெக்டாக ராமேஸ்வரத்துக்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ நானும் வந்து செகண்ட் டைம் வந்து காலையில் இங்கேருந்து மண்டபத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயினில் ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்தாச்சு. அப்படியே பின்னாடி இதுவும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் தான். ஸோ இந்த ட்ரெயினில் திரும்ப மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு திரும்ப போயாச்சு. ஸோ நான் வந்து அப் அண்ட் டவுன் நான் 2மே இப்போ பார்த்தாச்சு ஒரே நாளில். அப்படியே ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப ட்ரெயின் பிடிச்சி திரும்பவும் நான் ஊருக்கு கிளம்பணும். அந்த மாதிரி தான் பிளான் போட்டுட்ருக்கேன். பட் செம்மையாக இருக்குங்க. புதுப்பாலம் வந்து பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான ஒரு ஒர்த்தி. அவ்வளோதான், பாம்பன் பாலத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். அந்த அளவுக்கு பக்கம். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புது பொலிவுடன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே எல்லாமே பயங்கரமாக மாடிஃபை பண்ணிருக்காங்க. முன்ன வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ வந்து பிளாட்ஃபார்மோட எண்ணிக்கையே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. லோக்கோ ஷெட் வந்துடுச்சு, அந்த தென் கோச் ஷெட் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா ஒரு பெருசாக ரெடி பண்ணிருக்காங்க. ராமேஸ்வரம் வந்து இந்தியாவிலே ஒரு புகழ்பெற்ற புனித ஸ்தலம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனாலேயே பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து எங்கேருந்தோ நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ராமேஸ்வரம் வராங்க. அவ்வளோ வந்து முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. பாருங்கள், இதுதான் ரயில்வே ஸ்டேஷனே. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து என்னது இந்த அளவுக்கு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா ஃப்யூச்சரில் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையெலாம் இருக்குது, சென்னை அளவுக்குலாம் வராது. பட் பாருங்கள், ராமேஸ்வரத்துக்கு இவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா பயங்கரமாக இருக்கும்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இப்போ வந்து தற்சமயமாக வந்து இப்போ புக்கிங் சென்டர் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. பட் ஃபர்தராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து புக்கிங் சென்டரு அந்த இந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து வெயிட்டிங் ஹாலு, ஏசி வெயிட்டிங் ஹாலு, அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ சின்ன சின்னதாக இருக்குது. பட் ஒன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா பயங்கர வேறு லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நான் இங்கே வந்துட்டு அப்படியே ஃபர்தராக சரி இங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நான். ஸோ அப்படியே இங்கே வந்துட்டு ஹார்பர், இது ஹார்பர்னா ஃபிஷிங் ஹார்பர். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சென்னையில் ராயபுரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்துட்டு சும்மா அப்படியே ஏதாவது இங்கே மீன் பிடிச்சிட்டு ஏதாவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். பட் இன்னைக்கு எதுவுமே மீன்லாம் பிடிக்கலையா. என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு மோடி வர்றதுனால இன்னைக்கு யாருமே போட் எடுத்துட்டு உள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரையிலே தான் ஒதுங்கி இருக்கு. இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னாலே ராமேஸ்வரன் டெம்பிள் பாருங்க, அதோட கோபுரம் எல்லாம் தெரிஞ்சுது. ஆக்சுவலா இன்னைக்கு அங்க உள்ள போக முடியாது, ஏன்னா மோடி வர்றதுனால. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப ஆக்சுவலா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல மோடி உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அதனால வந்து நம்மளை கண்டிப்பா அந்த பக்கமே விட மாட்டாங்க. நம்ம அப்படியே இந்த கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஃபர்தரா நான் கிளம்பலாம், அடுத்தது வேற எங்கேயாவது பேசி கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் தனுஷ்கோடி போவேன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே தரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த நியூ பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் பயங்கரமா கட்டியிருக்காங்க, செம்மையா இருக்கு. இதுல டிராவல் பண்றப்ப பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாலம் தாங்க இந்த பாலம். நம்மளோட பயண நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்த போகுது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து இதை நிறைய பேர் டிராவல் பண்ண போறாங்க. பட் நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரியில நான் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம சேலம் உடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.